Energy, transport, communication fall under tertiary sectors such that services. இதுவும் நம்ம ஏற்கனவே தேவைக்கு அதிகமாக கூட்ஸ் என்ன சர்வீஸ் என்ன அப்படின்னு தான் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். அக்ரிகல்ச்சரோ அல்லது இண்டஸ்ட்ரியல் செக்டாரில் வர்றது எல்லாமே மோஸ்ட்லி கூட்ஸாக தான் இருக்கும். சர்வீசஸ் அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாத, ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், செலவு கண்டிப்பாக வந்து பண்ணியிருக்கோம், காசு வெளியே போகும். இல்லை மிக முக்கியமாக பேங்கிங், இந்த இன்சூரன்ஸ் என்பது, அடுத்தது எஜுகேஷன், எனர்ஜி, டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன் எல்லாமே வந்து சர்வீஸ் செக்டாருக்குள்ள தான் விழுது அப்படின்னு பார்த்துட்டோம். சினிமா படம் பார்ப்பது எல்லாமே வந்து சர்வீஸ். ஏற்கனவே ஒரு செட்டப் இருக்குது, அந்த செட்டப் நான் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய தேவைக்கேற்றார் போல் வந்து ஒரு பஸ்ஸு திருவான்மியூர்லேருந்து டி நகரில் இறங்கிட்டா நடி 13, இப்போ 21 ரூபா ஏதோ இன்க்ரீஸ் பண்ணாங்க. 21 ரூபாவோ 23 ரூபா திருவான்மியூர் டு டி நகர். இதே அந்த பஸ் வந்து ஆவடிக்கு போகக்கூடிய பஸ் ஆவடி வரைக்கும் போகிறேன்னா அதிகமாக யூஸ் பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணணும், அந்த சர்வீஸ்க்கு நான் அதிகமாக பே பண்ணணும். அது கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், எனர்ஜி அதிகமாக கன்சியூம் பண்ணால் அதிகமாக பே பண்ணணும். இன்சூரன்ஸும் ஏற்கனவே இருக்கக்கூடிய செட்டப்பு நான் என்ன பண்ண போகிறேன், 10 லட்ச ரூபாய்க்கு வேணும், 20க்கு 50க்கு 1 கோடி ரூபாய் இன்சூரன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க போகிறேன். அதுக்கேற்றாற் போல் நான் என்ன பண்ணணும், பே பண்ணணும். நான் மொத்தமாக போய் இன்சூரன்ஸ் கம்பெனியோ பேங்க்கையோ அந்த எனர்ஜி கொடுக்கக்கூடிய இபிஐயோ தமிழ்நாட்டுடைய டிரான்ஸ்போர்ட்டையோ ஏர்டெல்லாம் யாரையும் வாங்க போகிறதில்ல. இருக்கிறதா அப்படியே வச்சுன்னு என்னுடைய தேவை என்னவோ அதுக்கேற்றாற் போல் நான் வந்து பே பண்ண போகிறேன். சர்வீஸ் செக்டார், டெர்ஷரி செக்டார் அப்படின்னு சொல்கிறேன் இதை. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேங்கிங் இன் தமிழ்நாடு. தனித்தனியாக இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு தமிழ்நாடு பேங்கிங் எப்படி இருக்குது. இன் தமிழ்நாடு nationalized banks account for 52% with 5,337 branches. பாதிக்கு பாதி நேஷ்னலைஸ்டு பேங்க்ஸாக இருக்குது. இது என்னங்கிறது நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துட்டோம். நேஷ்னலைஸ்டு பேங்க்ஸுங்கிறது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள். மொத்தமாக 69ல் 80ல் 14 + 6 வங்கிகள், 20 வங்கிகள் வந்து தேசியமயமாக்கப்பட்டன. ஃபஸ்ட்டு 69ல் பார்த்திங்கன்னா 50 கோடி ரூபாய் வச்சுன்னு இருந்த வங்கிகள்னு பண்ணாங்க. அடுத்தது பார்த்தா 80ல் 200 கோடி ரூபாய்க்கு மேலே அசெட் வச்சுன்னு இருந்த கம்பெனிஸ், பேங்க்ஸை வந்து தேசியமயமாக்குனாங்க. எதுக்காக பண்ணாங்க, என்ன எதுன்னெல்லாம் அந்த இஷ்யூஸ்லாம் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். நேஷ்னலைஸ்ட் பேங்க்ஸ் எவ்வளவு அக்கௌண்ட்ஸ் ஃபார் 52%, எத்தனை பிரான்ச் இருக்குன்னா 5,337 பிரான்ச்சஸ் இருக்குது. அடுத்தது ப்ரைவேட் பேங்க்ஸ், கமர்ஷியல் பேங்க்ஸ் எவ்வளோனா 30%. எஸ்பிஐ எப்போவுமே என்ன பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா, இதுவும் வந்து தேசியமயமாக்கப்பட்டது தான். இது தனியாகவே வந்து நம்ம கொண்டு வரோம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் அதனுடைய இதர அசோசியேட் பேங்க்ஸ் அப்படின்னா முன்னாடி இந்த ஹைதராபாத்து, பிகானர், ஜெய்ப்பூர், ஸ்டேட் பேங்க் ஆஃப் ட்ரவாங்கூர், இந்த விஷயங்கள்லாம் இருந்தது. இதெல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுறோன்னா 13% அப்படின்னு இருக்குது. அடுத்தது பார்த்தா ரீஜனல் ரூரல் பேங்க் 5%. ரீஜனல் ரூரல் என்பது குட்டி குட்டி பேங்க். அங்கங்கே பாண்டியன் பேங்க் அப்படின்னு ஒன்று இருக்கும். பாண்டியன் பேங்க் என்பது நீங்கள் இங்கே சென்னையில் வந்து தேடினா கிடைச்சிடுமா என்ன எதுனா ரூரல் பேங்க்ஸ். இது மோஸ்ட்லி இதுவும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த நேஷ்னலைஸ்ட் பேங்க் தான் ஆர்ஆர்பிஸை வந்து நடத்துவாங்க. மோஸ்ட்லி குட்டி குட்டி ரீஜனல் ரூரல் பேங்க்ஸை வந்து நடத்தக்கூடியவங்க இந்த நேஷ்னலைஸ்ட் பேங்க்கு. இவர்கள் தான் இந்த குட்டி பேங்க் எப்படி போகுது என்ன ஏதுன்னு இதெல்லாம் அவர்கள் தான் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுன்னு இருப்பாங்க. ரீஜனல் ரூரல் பேங்க் 5%, டோட்டலாக 537 பிரான்ச்சஸ். இந்த ரிமைனிங் 22 ஃபாரின் பேங்க் பிரான்ச்சஸ். அடுத்தது பார்த்தா இன்னொரு 22 ஃபாரின் பேங்க்ஸும் என்ன இருக்குது இங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்க்குறோம். நிறைய இருக்குது, பல சிங்கப்பூர் பேங்க்கு, மொரிஷியஸ் பேங்க்கு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் பல நாடுகளுடைய பேங்க் கண்டிப்பாக வந்து இங்கே நீங்கள் வந்து பார்க்க முடியும். ரீசெண்டாக கூட அண்ணா சாலையில் ஒரு பேர் பார்த்தேன், சரியாக ஞாபகம் வரல. கண்டிப்பாக நிறைய பேங்க்ஸ் என்ன இருக்குது இந்த இடத்துல வந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஏன்னா ஃபாரின் நேஷ்னல்ஸ் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க, அல்லது ஃபாரின் கம்பெனி ஒன்று இங்கே இருக்குது. ஒரு கொரியன் கம்பெனிக்கு வந்து அங்கே தான் அவங்க காசு போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இங்கே எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபாரின் பேங்க்குடைய ஒரு பிரான்ச் இங்கே இருக்குன்னா டிரான்சாக்ஷன் நடத்துவது அவர்களுக்கு ஈஸி. அதுக்காகவே ஃபாரின் பேங்க்ஸும் நிறைய இங்கே இருக்காங்க. அடுத்தது பார்த்தா இந்தியன் பேங்க்கும் பல வெளிநாடுகளில் வந்து இதை போலவே நிறைய வந்து பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க. எஸ்பிஐ வந்து நிறைய சவுதியில்,
துபாயிலெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் சம்பாதிச்சு எஸ்பிஐயில் காசு போடுவாங்க. அது இங்கே அவர்களுடைய குடும்பத்தாரை வந்து எடுக்கக்கூடியது இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அல்லது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு டிரான்சாக்ஷனுக்கு எல்லாத்துலேயுமே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இன்று வந்து பல நாடுகளில் கிளைகளை வந்து வச்சுன்னு இருக்காங்க. பேங்கிங் அப்படின்னு பார்த்தா எந்தெந்த பேங்க் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு பார்த்தா நேஷ்னலைஸ்டு பேங்க்ஸ் அப்படின்னா இந்த 52 + 13% மொத்தமாக 65% வரைக்கும். பப்ளிக் செக்டார் பேங்க்குன்னு வந்து இது கம்ப்ளீட்டாக 65% பிடிக்குது. தென் ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்து ஒரு 30% இருக்குது. ப்ரைவேட் பேங்க்ஸ் மேலே ஒரு குற்றச்சாட்டு எப்போவுமே இவங்க ரூரல் ஏரியாஸ் போகிறதில்ல, கம்ப்ளீட்டாகவே இங்கே தான் போட்டு வச்சுருப்பாங்க. அர்பன் ஏரியாஸில் தான் இருக்காங்க. அதிகபட்சமாக ஒரு சிட்டி டவுன் அவ்வளோதான். அதை தாண்டி நீங்கள் ஒரு கிராமத்துக்குள்ளே போயிட்டு ஹெச்டிஎஃப்சிஐயோ ஐசிஐசிஐலாம் வந்து கண்டிப்பாக பார்க்கவே முடியாது. அது அவர்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு பெரிய குற்றச்சாட்டு. லாபத்தை மட்டுமே நோக்கமாக வச்சுன்னு செயல்படுறாங்கன்னு. டோட்டல் டெபாசிட்ஸ் ஆஃப் த பேங்க்ஸ் இன் தமிழ்நாடு registered இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டெபாசிட் பேங்க்கில் இருக்கக்கூடிய டெபாசிட், நான் இதை பற்றியும் ஏற்கனவே வந்து பேசணும். டெபாசிட் ரேஷியோ வந்து என்ன இருக்குது, இந்த யூனிட்டுடைய முதல் பார்ட்டே பார்த்தோம், ஹைலைட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு எக்கனாமின்னு பார்க்கும்போது நான் பேசினேன். இங்கே வந்து சேவிங்ஸ் அதிகமாக செய்யக்கூடிய மக்கள் இந்தியர்கள் பொதுவாகவே வந்து அதிகமாக பண்ணுவாங்க. அதுவும் தமிழ்நாடு வந்து சேவிங்ஸ் எல்லாம் வந்து தொன்று தொட்டு அந்த பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளாக இருக்கும்போதே சேவ் பண்ணணும்னு உண்டியல் வாங்கி கொடுத்துட்டு அந்த பழக்கத்தை வந்து குழந்தைகள் எடுத்து கண்டிப்பாக கொண்டு வரக்கூடியவங்க. அதன் காரணமாக தான் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் அதிகம், அதுவும் இந்தியாவிலையும் பர்டிகுலர் தமிழ்நாடு என்ன பண்ணுதுன்னா டெபாசிட்ஸ் வந்து எப்போவுமே அதிகமாக வச்சுன்னு இருக்கக்கூடியது. இதுவும் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டெபாசிட் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் வந்து 14.32% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இது 2017 பை மார்ச் 2017 எவ்வளோ வேல்யூ இருந்துச்சுன்னா 6,65,000 crore, 6.5 லட்சம் கோடி ரூபாய் வந்து டெபாசிட்டாக மக்களுடைய காசு வந்து வங்கிகளில் இருக்குது. டோட்டல் கிரெடிட்ஸ் ஆஃப் பேங்க் இன் தமிழ்நாடு ரெஜிஸ்டர்டு இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆஃப் 13.5% அண்ட் டச் த கிரெடிட் என்பது அந்த கடன், இங்கே வந்து இது டெபாசிட்டை வந்து குறிக்குது. இது 6,65,000. த ஷேர் ஆஃப் ப்ரியாரிட்டி செக்டார் advances stands at 45.54 as against national average of 40%. ப்ரியாரிட்டி செக்டார் அப்படின்னு சொல்லும்போது, ப்ரியாரிட்டி நம்ம ஏற்கனவே வந்து 3 செக்டாரை வந்து நம்ம பார்த்துருக்கோம், ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரின்னு. இதில் வந்து ப்ரியாரிட்டி செக்டார் வந்து மீதி 2 அக்ரிகல்ச்சருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் சர்வீஸ் செக்டார். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஷேர் ஆஃப் ப்ரியாரிட்டி செக்டார் அதன் மூலமாக வரக்கூடிய காசு எவ்வளோ இருக்குன்னா 45.54% இருக்குது. நேஷ்னல் ஆவரேஜ் எவ்வளோவா இருக்குன்னா 40% தான். ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னா, அந்த மற்ற 2 துறைகள்லேருந்து வரக்கூடியது வந்து 45.54% இருக்குது. The percentage of agricultural advances to total advances at the end, ஏற்கனவே அந்த மற்றது பார்த்துட்டோம். அடுத்தது அக்ரிகல்ச்சர் தனியாக பார்க்கும்போது இது தனியாக அக்ரிகல்ச்சர் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது, 19.81% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. இங்கே பார்த்தா இதுவும் எப்படி இருக்குன்னா, நேஷ்னல் ஆவரேஜ் வந்து 18%. 18%க்கு மேலேயே என்ன இருக்குது, அக்ரிகல்ச்சுரல் அட்வான்சஸ் இங்கே இருக்குது 19.81ன்னு. இங்கே பார்த்தா 40% நேஷ்னல் ஆவரேஜ். அதுலேயும் என்ன பண்ணுது, நேஷ்னல் ஆவரேஜுக்கு மேலே தான் வந்து காசு பேங்க்குள்ளே வந்துன்னு இருக்குது அந்தந்த துறைகள் மூலமாக. பேங்க்ஸ் இன் தமிழ்நாடு ஹேவ் மெயின்டைன்ட் ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ ஆஃப் 119.15% in the country, whereas this ratio is 77.5% at national level. கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ, கிரெடிட் என்பது அந்த கடன், டெபாசிட் என்பது எவ்வளோ டெபாசிட் ஆகிருக்குங்கிறது. இந்த ரேஷியோ எப்படி இருக்குன்னா, கடன் 100 ரூபாய், டெபாசிட் வந்து ஒரு
19 எப்படி வருது? இந்த ரேஷியோ ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ரேஷியோ 119.15% இருக்குது. பட் நேஷ்னல் ஆவரேஜே அதில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 77. கிரெடிட்டுக்கும் டெபாசிட்டுக்கு ரேஷியோ போட்டால் அதிகமாக இருக்குது இந்திய அளவில். இது நேஷ்னல் ஆவரேஜை விட ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இது எவ்வளவு கிரெடிட் எவ்வளவு டெபாசிட் எவ்வளவு என்பதெல்லாம் நம்ம இங்கே பார்த்துட்டோம். கிரெடிட் எவ்வளோ இருக்குன்னா டெபாசிட் 6,65,000, கிரெடிட் வந்து அதை விட அதிகமாக இருக்குது. இந்த ரெண்டுடைய ரேஷியோ தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க 119.15 கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக எஜுகேஷன் தனியாக பார்க்குறோம். பேங்கிங் நான் இங்கே சொல்லும்போது என்ன சொன்னேன், எஜுகேஷனும் சேர்த்து தான் சொன்னேன். ரெண்டாவது மிக முக்கியமான துறையாக எஜுகேஷன் சர்வீஸ் செக்டார். தமிழ்நாடு இஸ் குரூப்ட் அமாங் ஹை கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஸ்டேட்ஸ். இது உங்கள் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது என்னன்னு வந்து நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தது தான். என்ரோல்மெண்ட் அப்படிங்கிறது எத்தனை பேர் வந்து என்ரோல் ஆகுறாங்க. குழந்தைகள் 100 குழந்தைகள் இருக்காங்க ஒரு டவுனில், அதில் 100 குழந்தையும் வந்து ப்ரைமரி எஜுகேஷனுக்கு வராங்களா, ஸ்கூல் எஜுகேஷனுக்கு வராங்களா அப்படிங்கிறது அந்த என்ரோல்மெண்ட் ரேஷியோ. இதில் தெளிவாக பார்த்தா இட் ரேங்க்ஸ் தேர்ட் நெக்ஸ்ட் ஒன்லி டு கேரளா அண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ். என்ரோல்மெண்ட் ரேஷியோ பற்றி நம்ம ஏற்கனவே வந்து பேசினது தான். கேரளா ஹிமாச்சலுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு இருக்குன்னு. இது வந்து ஆல் இந்தியா ஆவரேஜ் வந்து 43%, வேர்ல்டு ஆவரேஜ் வந்து 59%. நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸ் பிரைமரி எவ்வளவு இருக்குது, மிடில் ஸ்கூல் எவ்வளவு, ஹை அண்ட் ஹையர் செகண்டரி எவ்வளவு, இங்கே எல்லாமே கொடுத்துட்டாங்க. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இஸ் 118.8% ஃபார் பிரைமரி லெவல் கிளாஸ் 1 to 5. அடுத்தது 112.3% ஃபார் அப்பர் பிரைமரி லெவல் கிளாஸ் 6 to 8, 62.7% ஃபார். இது எப்படி வரும்? என்ரோல்மெண்ட் ரேஷியோ 100 பேர் இருக்காங்க, என்ரோல்மெண்ட் ரேஷியோ 118 பர்சன்டேஜ் போகுமா? 100 பேருக்குனா அதுக்கு கீழே தான் காண்பிக்கணும். 118.8% ஃபார் ப்ரைமரினா 100 பேருக்கு 118 பேர் எப்படி ஜாயின் பண்ணுறாங்க? இந்த டேட்டா ஒரு முறை செக் பண்ணுறேன் இப்போ நான். இதில் எனக்கு நம்பிக்கை இல்லை இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னு. பட் இது செகண்டரி லெவலுக்கு 62.7, இது எல்லாமே 100 கீழே தான் இருக்குது. இது கண்டிப்பாக ரைட்டு. ப்ரைமரி இதை எப்படி அரைவ் பண்ணுறாங்கன்னு ஒரு முறை நான் பார்த்து அடுத்த கிளாஸில் சொல்லிடுறேன். இது தப்பாக இருப்பதற்கு அங்கே வாய்ப்பு இருக்குது. 62.7% ஃபார் செகண்டரி. இது தெளிவாகவே இருக்குது. 9th 10th கிளாஸ் போகிறது 100 குழந்தைகள் இருக்காங்கன்னா அந்த 100 குழந்தைகளில் 62 பேர் என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் செகண்டரிக்கு போகிறாங்க 10th வரை. இந்த 10th இருந்து மறுபடியும் வந்து +1 +2க்கு போகக்கூடிய குழந்தைகள் அப்படின்னு பார்த்தா எவ்வளோ தான் போகிறாங்க? இங்கே 62 பேர்னால் ஒரு 12 பேர் ட்ராப் அவுட் ஆகிட்டாங்க 10க்கு அப்புறமா. 10வது படித்த உடனே 50 பேர் தான் என்ன பண்ணுறாங்க, +1 +2கே இந்த இடத்துல வந்து போகிறாங்க. திஸ் ஹேஸ் பீன் பாசிபிள் மெயின்லி டியூ டு இது வந்து நம்ம வந்து அதிகங்கிறோம். 50% தான் வந்து 50%ம் இல்லை, +1 +2 படிக்கிற ஆட்கள் இவ்வளோதாங்கிறது நம்ம வந்து திஸ் ஹேஸ் பீன் மேட் பாசிபிள் டியூ டு சப்ளை ஆஃப் ஃப்ரீ ஃபுட்டு, கிளாத்து, ஃபுட்வேர், ஸ்காலர்ஷிப், லேப்டாப் இதெல்லாம் கொடுத்து தான் இவ்வளோ பர்சன்ட்டை மெயின்டைன் பண்ணுறோம். இதெல்லாம் இல்லைன்னா கண்டிப்பாக என்ன ஆகாது. இப்போ கூட ஒரு இஷ்யூ போயின்னு இருந்துச்சு, அந்த ஸ்கூல் தான் ஓப்பன் பண்ணலையே, ஸ்கூல் பசங்களுக்கு முட்டையை கொடுங்க, சேர்த்து வாரத்துக்கு ஒரு முறை கூப்பிட்டு கொடுத்துருங்க அப்படின்னா என்ன சொல்லின்னு இருக்காங்க கவர்மெண்ட்டு, இதுக்கு வந்து போதுமான அளவுக்கு ஸ்டாஃப்ஸ் இல்லை, டீச்சர்ஸ் இல்லை, கஷ்டம். அப்போ கவர்மெண்ட்டு டாஸ்மாக் மட்டும் எப்படி நடத்துகிறீங்கன்னு வந்து கோர்ட் கேட்டாங்க. ஃப்ரீ ஃபுட் வந்து மிக முக்கியம். குழந்தைகள் வந்து அந்த மால் நியூட்ரிஷனால் பாதிக்கப்படக்கூடாது, ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கக்கூடாது. இருக்குன்னா அது கண்டிப்பாக ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குன்னா கண்டிப்பாக மென்டல் ஹெல்த்தையும் அஃபெக்ட் பண்ணோம். அது பிற்காலத்தில் அவர்கள் நோய்வாய்ப்பட்டாங்க அது இதுனா இந்தியா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனோம், மறுபடியும் கவர்மெண்ட் தான் அங்கே செலவு பண்ணோம். அதுக்கு ஃபஸ்ட்லேருந்தே அவர்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லது. கிளாத்து, ஃபுட்வேர், ஸ்காலர்ஷிப், லேப்டாப் இதெல்லாம் கொடுத்து தான் நம்ம இந்த ரிசல்ட்டை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இங்கே பார்க்குறோம். அடுத்தது பார்த்தா
ஹையர் எஜுகேஷனில் எத்தனை பேர் போகிறோம் அப்படின்னு பார்த்தா, ஹையர் எஜுகேஷன் இன் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அண்டர் ஹையர் எஜுகேஷன், Tamil Nadu continues to be at the top level, well ahead of other states. The gross enrollment ratio is 46.9% in Tamil Nadu, which is far higher against national average and all other states. This higher GER is thanks to distribution of free food, cloth, footwear, laptop and scholarship. ஹையர் எஜுகேஷன் என்பது இங்கே நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துட்டோம். ஹையர் எஜுகேஷன் ஹையர் செகண்டரி லெவலில் வரக்கூடியது. எதுப்பா 8ஆவதுக்கு மேலே ஹையர் செகண்டரியாப்பா? ஸ்கூல் போயிட்டு பல நாள் ஆகுதா? செகண்டரி எது, ஹையர் செகண்டரி எது? செகண்டரி 9th 10th, ஹையர் செகண்டரி ஸ்கூல்னா +1 +2வா? இங்கே பேசக்கூடியது இதுதான். இந்த ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு சொன்னால் இங்கே என்ன கிடையாது, டிகிரி படிக்கிறவங்க ரிசர்ச் பண்ணுறவங்கன்னு கிடையாது. ஹையர் பர்டிகுலராக இந்த +1 +2 வந்து பேசுகிறாங்க. இங்கே டேட்டா 49.26 இருக்குது, இங்கே 46.9%ன்னு போட்டு இது என்ன ஆகுதுன்னா, தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை காட்டிலும் என்ன பண்ணின்னு இருக்காங்க, சிறப்பாக செயல்படுறாங்க. ஏன் செயல்படுறாங்க அப்படின்னா, என்ன பண்ணியிருக்கோம் இங்கே வந்து தேங்க்ஸ் டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃப்ரீ ஃபுட்டு, கிளாத்து, ஃபுட்வேர், லேப்டாப், ஸ்காலர்ஷிப் இதெல்லாம் கொடுக்குற காரணத்தினால் அவர்கள் வந்து அதிகமாக வந்து படிச்சுன்னு இருக்காங்க அப்படின்னு வந்து இங்கே பார்க்குறோம். இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பார்த்தா ஆல் இந்தியா ஆவரேஜ் எவ்வளோ தான் இருக்குன்னா 25.2% தான் வந்து ஹையர் எஜுகேஷனுக்கு போகக்கூடிய ஆட்கள். அடுத்தது என்ன பண்ணணும், என்ன படிக்கணும் அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு பசங்களுக்கு அந்த தெளிவில்லாமலே பல பேர் விட்டுடுறாங்க எஜுகேஷனை. நேஷ்னல் ஆவரேஜை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக தமிழ்நாடு வந்து சிறப்பாக செயல்படுது. அடுத்தது தமிழ்நாடு ஹேஸ் 59 யூனிவர்சிட்டிஸ், 40 மெடிக்கல் காலேஜஸ், 517 engineering colleges, 2260 arts and science colleges, 447 polytechnics, 20 dental colleges. Tamil Nadu produces nearly 4 lakh engineering and polytechnic students every year, the highest in the country. 4 lakh இல்லை, மொத்தமாக 5.5 லட்சம் சீட்டுக்கு மேலேயே இருக்குது. அதில் பல காலேஜஸ் இப்போ வந்து புதுசாக அப்ரூவல் வாங்கின காலேஜஸ்லாம் இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமான்லாம் கூட யோசனை இருக்காங்க. இந்த விஷயம்லாம் பார்க்குறோம். 20 டென்டல் காலேஜஸ் இருக்குது, 40 மெடிக்கல் காலேஜ், இதெல்லாம் உண்மையிலேயே மற்ற இடத்துல கிடையாது. இன்ஜினியரிங் காலேஜஸ் 500க்கு மேற்பட்டது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் 2260 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக் 447 எல்லாமே இருக்குது. இட் இஸ் ஹையஸ்ட் இன் தி கண்ட்ரி. இதெல்லாம் இருக்கிறதால தான் என்ன பண்ணியிருக்கோன்னா, ஏன் தமிழ்நாடு வந்து கொஞ்சம் டெவலப்ட் ஆச்சு அப்படின்னா, கல்வி அறிவு கண்டிப்பாக மிக முக்கியம்னு வந்து அங்கே காமராஜர் ஐயா எடுத்த முயற்சிகள் தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இன்றைக்கி நாம் வந்து கொஞ்சம் தெளிவாக உட்காந்துன்னு இந்த இன்டர்நெட்டில் உட்காந்து லேப்டாப்லலாம் பார்க்குறோன்னா, அந்த ஒரு மனுஷன் இல்லாமல் போயிருந்தால் இதெல்லாம் கிடைச்சிருக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். டெவலப்மெண்ட் இல்லாமல் போயிருக்கும், எல்லாருக்கும் இல்லாமல். சரி, அடுத்தது பார்த்தா எஜுகேஷ்னல் லோன்ஸ். இதுவும் கண்டிப்பாக என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் வந்து மற்ற மாநிலங்களை காட்டிலுமே நிறையவே வந்து எஜுகேஷ்னல் லோன் வந்து டிஸ்பர்ஸ்டு கொடுக்குறாங்க. ஆஸ் ஃபார் as எஜுகேஷன் லோன்ஸ் disbursed by public sector banks under priority sector are concerned. அப்போ இதில் ஹையர் எஜுகேஷனில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த காலேஜஸ் எல்லாம் சேர்த்து வச்சுருக்காங்கப்பா. இது இங்கே ஹையர் எஜுகேஷன்னா ஹையர் செகண்டரி லெவல், ஸ்கூல் லெவலில் வந்து பேசல, இதை தான் பேசின்னு இருக்காங்க. ஆனால் காலேஜஸில் ஃப்ரீ ஃபுட்டு, கிளாத் இதெல்லாம் கொடுக்குறாங்களா தெரில. ஆர்ட்ஸில் கொடுக்குறாங்களா, கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்களா என்னன்னு இந்த தெளிவில்லை எனக்கு. இந்த இது கொஞ்சம் பாருங்கள். நான் இனிஷியலாக பேசும்போது வந்து ஹையர் செகண்டரி லெவல்னு இந்த விஷயத்தை வச்சுன்னு +1 +2ன்னு அதை வச்சு பேசணும். ஹையர் செகண்டரி லெவல்னு +1 +2 பற்றி பேசுவது வேறு. இங்கே ஹையர் எஜுகேஷன் சொல்லக்கூடியது இந்த காலேஜஸ் பற்றி தான். +2க்கு அப்புறமா இருக்கக்கூடியது தான் பேசுகிறாங்க. +2க்கு அப்புறமா இந்த ரெண்டுமே எக்ஸாக்ட் தான். இங்கே 49.26 தான் +1 +2 படித்தவங்க. இங்கே வந்து GER கிராஸ் என்ரோல்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் இதிலேருந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, 46.9 இருக்குது, ஒரு 3% இங்கே குறையுது. காலேஜ் லெவல் எஜுகேஷன் இப்போ இது இது
+1 +2 இல்லை, கண்டிப்பாக காலேஜ் லெவல் அதுதான் இங்கே கீழே கொடுத்து வச்சுருக்காங்க. ஹையர் எஜுகேஷன் tertiary level. Education loans. As far as education loans disbursed by public sector banks under private sector are concerned, 20.8% of total amount was disbursed in Tamil Nadu between 2013-14 and 15-16. என்ன கொடுத்துருக்கான், பப்ளிக் செக்டார் பேங்க் கொடுக்கக்கூடிய அந்த லோன்ஸ் வச்சு பார்த்தா மொத்தமாக வந்து ஒரு 100 கோடி ரூபாய் கொடுத்தாங்கன்னா அதில் வந்து 20 கோடி ரூபாய் எங்கேயே கொடுத்துருக்காங்க, தமிழ்நாட்டிலே வந்து கொடுத்துருக்காங்க. 20% ஆஃப் டோட்டல் லோன்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து போயிருக்கு. ஆந்திரா வாஸ் செகண்ட் வித் 11.2%. இங்கே வந்து 20% வந்து அதிகமாகவே வந்து எஜுகேஷ்னல் லோன் கிடைக்கக்கூடிய மாநிலமாக இருக்குது. ஆந்திரா 2ஆம் இடத்துல, ஃபாலோட் பை மகாராஷ்டிரா 10.2%. Of the total amount of educational loans disbursed by private banks during same period, Kerala accounted for 37 of the total. இது private bank இது இங்கே கொடுக்குறாங்க, மேலே வந்து public sector bank. private bank அப்படின்னு பார்த்தா கேரளா என்ன பண்ணுது 37.8%, தமிழ்நாடு 2ஆம் இடத்துல. பட் பப்ளிக் செக்டாரில் தமிழ்நாடு ஃபஸ்ட்டு, கேரளா இங்கே வரவே இல்லை, முதல் 3 இடத்துலையும் இல்லை. கேரளா ப்ரைவேட் பேங்க் கிட்ட கடன் வாங்குறதுல முதன்மையான இடத்துல இருக்குது, தமிழ்நாடு 2ஆம் இடத்துல. போத் கர்நாடகா அண்ட் கேரளா டுகெதர் அக்கௌண்டட் ஃபார் மோர் தேன் 60% ஆஃப் டோட்டல் எஜுகேஷ்னல் லோன் அமௌண்ட் பை ப்ரைவேட் பேங்க்ஸ். கடன் வாங்கியும் படிக்கணும், படித்தாகணும்னு சொல்லிட்டு படிக்கிறாங்க. படித்தாலே கண்டிப்பாக சம்பாதிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போயிடலாம், அவ்வளோதான் இந்த இடத்துல. அடுத்தது ஹெல்த் அப்படின்னு சொல்லும்போது, தமிழ்நாடு ஹேஸ் ஏ 3-tier ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்ப்ரைசிங் ஹாஸ்பிட்டல்ஸ், பிரைமரி ஹெல்த் கேர், ஹெல்த் யூனிட், community health centers, sub-centers. As of March 2015, the state had Tamil Nadu has a 3-tier health infrastructure comprising hospital, the primary health center. அந்த சுகாதார அமைப்புகள் வந்து நிறைய அங்கங்கே வந்து கண்டிப்பாக போட்டு வச்சுருக்கோம். பிரைமரி ஹெல்த் சென்டர், ஹெல்த் யூனிட், கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர், சப் சென்டர்ஸ், வெவ்வேறு பேரில் வந்து குட்டி குட்டியாக கிராமங்கள் அளவுக்கு எல்லா கிராமத்துலேயும் என்ன பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி வந்து ஹெல்த் சென்டர்ஸ் கண்டிப்பாக இருக்குது. As of March 2015, the state had district hospitals. இங்கே ஒரு நம்பர் வந்து இருக்கணும்னு நினைக்கிறேன், விட்டு போயிருக்கு. 229 சப்டிவிஷனல் ஹாஸ்பிட்டல், 1254 ஹெல்த் பிரைமரி ஹெல்த் சென்டர், 7555 சப் சென்டர்ஸ். இங்கே எது போயிருக்குப்போ கண்டிப்பாக ஸ்டேட் ஹேட் எத்தனை டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் என்பது இங்கே இல்லை. அடுத்தது 229 சப்டிவிஷனல் ஹாஸ்பிட்டல், 1254 பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ். மோஸ்ட்லி ஸ்கூல் புக்கில் இருந்து தான் அப்படியே எடுத்தேன், புக்லேயே மிஸ் ஆகிருக்கணும், ஒரு முறை இருக்கும் பார்த்துக்கலாம். ஹெல்த்துன்னு சொல்லும்போது எப்படி வந்து தமிழ்நாடு சிறப்பாக செயல்படுது, நிறைய ஹாஸ்பிட்டல் நிறைய இதெல்லாம் இருக்கிற காரணத்தினால் இது வந்து சாத்தியமாக இருக்குது. தென் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொன்னால் இதுவும் என்ன ஆகுதுன்னா, கண்டிப்பாக எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் பாருங்கள். மகாராஷ்டிரா ஹேஸ் தி ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் இன்டர்நெட் சப்ஸ்கிரைபர்ஸ் in the country at 29.47 million, followed by states like தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா. கம்யூனிகேஷன் அந்த கம்யூனிகேஷன்னா இதில் வந்து அந்த ஃபோன் நார்மல் சிம் வச்சுன்னு பேசக்கூடியதும் கம்யூனிகேஷன் தான். அதுக்கு அடுத்தபடியாக இன்றைக்கி பார்த்தா எல்லாருக்கிட்டையும் அந்த ஃபோன் கனெக்ஷன் மூலமாகவே கைக்கு இன்டர்நெட் போயிருக்கு. அந்த நம்பர் ஆஃப் இன்டர்நெட் சப்ஸ்கிரைபர்ஸ்னு வச்சு பார்த்தா மகாராஷ்டிராவுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு இருக்குது. அக்கார்டிங் டு கவர்மெண்ட் டேட்டா, இந்தியா ஹேட் எ டோட்டல் of 342.65 million internet subscribers at the end of March 2016. Tamil Nadu had 28.01 million subscribers, while it neighbors Andhra, Karnataka had 24, 22. கிட்டத்தட்ட மொத்தமாகவே வந்து 342 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்டர்நெட் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அதில் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8% ஆஃப் தி ஆட்கள். இன்றைக்கி இன்டர்நெட் வந்து எல்லாருக்குமே மிக முக்கியமான ஒரு விஷயமாக தான் இருக்குது.
ஜம்மு காஷ்மீரில் தான் இன்டர்நெட் இல்லாமல் அந்த மக்கள் நேற்று நியூஸ் எல்லாம் போயின்னு இருந்தது. நேற்று நேற்றுலாம் ஒரு வருஷம் 370 பார்த்துட்டு அந்த ஆர்டிக்கல் 370 எடுத்தாங்க. அப்போவே வந்து அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் எல்லாம் பேன் பண்ணிவிட்டு இன்று வரை அவர்களுக்கு வந்து இன்டர்நெட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேச்சு இருந்தது. அதனுடைய கவர்னரும் ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நேற்று எழுதி கொடுத்துருந்தாரு. ஃபெசிலிட்டிஸ் வந்து இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணுறாரு. பார்க்கலாம். நான் கவர்மெண்ட் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்குறாங்க ஜம்மு காஷ்மீர் பற்றி அந்த பேச்சும் வந்தது. வேலை வாய்ப்பு இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய இருக்குங்க. கவர்மெண்ட் எப்படி சொல்கிறது, மக்கள் இன்னொரு சைடு எங்களை வீட்டுக்குள்ளேயே உட்கார வச்சுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்ன யூஸ்ன்னு அந்த கேள்வியும் கேட்குறாங்க. சீக்கிரமாக அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணணும். அடுத்தது டிரான்ஸ்போர்ட். தமிழ்நாடு has a well established transportation system that connects all parts of the state. Transportation system இருக்கு. This is partly responsible for investment in the state. இதுவும் மிக முக்கியம். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரோடு என்பது வந்து நல்லா இருக்கிற காரணத்தினால்தான் என்ன ஆகுதுன்னா தமிழ்நாட்டில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோ அல்லது லோக்கல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாக வந்து கிடைக்குது. Tamil is served by an extensive road network in terms of its spread and quality, providing link between urban centers, agricultural marketplace and rural habitation in the countryside. மாற்றி ரோடு, ரயில்வே எல்லாமே இங்கே வந்து நல்லா இருக்குது. இதன் காரணமாக தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாக குவியுது. ரோடு அப்படின்னு பார்த்தா there are 28 national highways in the state. நேஷ்னல் ஹைவேஸ் வந்து 28 நேஷ்னல் ஹைவேஸ் இருக்குது. கவரிங் a total distance of 5036 கிலோமீட்டர். நேஷ்னல் ஹைவேஸ் 28 நேஷ்னல் ஹைவேஸ் ஸ்டேட்டுக்குள்ளே இருக்குது. இதனுடைய லென்த்து எவ்வளோ இருக்குன்னா மொத்தமாக ஸ்ப்ரெடாக இருக்கிறது 5036 கிலோமீட்டர் ஆஃப் நேஷ்னல் ஹைவே. அடுத்தது ஸ்டேட் ஹேஸ் a total road length of 1,67,000 kilometer, of which 60,628 kilometer are maintained by highways department. மொத்தமாக வந்து 1,67,000 கிலோமீட்டருக்கு ரோடு போட்டு வச்சுருக்காங்க. ஹைவே டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுது, இவ்வளோ வந்து பராமரிக்குது அப்படின்னு பார்க்குறோம். இட் ரேங்க்ஸ் செகண்ட் இன் இந்தியா வித் எ ஷேர் ஆஃப் 20% இன் டோட்டல் ரோட் ப்ராஜெக்ட் அண்டர் ஆப்ரேஷன் இன் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப். பப்ளிக் ப்ரைவேட்டுங்கிறது பார்த்திங்கன்னா மக்கள் பப்ளிக் பொதுமக்களும் பொதுமக்கள். இந்த இடத்துல இந்த ப்ரைவேட் என்பது வந்து பொதுமக்களை குறிக்கக்கூடியது. கவர்மெண்ட் என்பது வந்து பப்ளிக் செக்டார்னால் கவர்மெண்ட்டை குறிக்கிறது. இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது, ப்ரைவேட் மக்களிடத்தே ஒரு பார்ட்னர்ஷிப், அவர்களிடத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிட்டு ரோடு போட்டு அந்த மாதிரியான ரோடு அப்படின்னு பார்த்தா இட் ரேங்க் செகண்ட் இன் இந்தியா. பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலமாக உருவான ரோடு அப்படின்னு பார்த்தா 20% ஆஃப் தி பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் ரோட்ஸ் வந்து எங்கே போடப்பட்டிருக்குன்னா தமிழ்நாட்டில் வந்து போடப்பட்டிருக்கு. ரயில்வே அப்படின்னு பார்த்தா ரயில்வேயும் வந்து நல்ல வெல் கனெக்டட் சிஸ்டம் இன் தமிழ்நாடு. தமிழ்நாடு ஹேஸ் ஏ வெல் டெவலப்டு ரயில் நெட்வொர்க் ஆஸ் பார்ட் ஆஃப் Southern Railway headquartered at Chennai. The present Southern Railway network extends over a large area of India's southern peninsula, covering the states of Tamil Nadu, Kerala, Puducherry and minor portions of Karnataka and Andhra Pradesh. அந்த சதர்ன் ரயில்வே என்பது என்ன பண்ணுதுன்னா ரயில்வே நெட்வொர்க் வந்து மொத்தமாக 16 நெட்வொர்க்காக வந்து பிரிச்சிருப்பாங்க. அதில் சதர்ன் நெட்வொர்க்கினுடைய தலைநகர் தான் வந்து சென்னைன்னு சொன்னால் அது என்ன பண்ணுதுன்னா இந்த ஹெட் குவார்ட்டர்ட் அட் சென்னை. சதர்ன் ரயில்வே இதெல்லாம் எந்த மாநிலங்களை கவர் பண்ணுதுன்னா தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி, அடுத்தது இந்த கர்நாடகாவில் சில பகுதிகள், ஆந்திராவில் சில பகுதிகள் அப்படின்னு தான் வருது. அங்கங்கே என்ன பண்ணியிருப்பாங்க, சதர்ன் ரயில்வே, சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே, சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வே மாற்றி 16 ரயில்வே ஜோன்ஸ் வந்து இருக்குது. தமிழ்நாடு கம்ப்ளீட்டாக எதுக்குள்ளே வந்துடுதுன்னா சதர்ன் ரயில்வே ஹெட் குவார்ட்டர்ட் அட் சென்னைன்னு வந்துடுது. தமிழ்நாடு ஹேஸ் ஏ டோட்டல் ரயில்வே track length of 6,693 kilometer and there are 690 railway stations in the state. The system connects it with most major cities in India. இந்த சிஸ்டம் ரயில்வே என்ன பண்ணுதுன்னா மிக முக்கியமான இந்தியாவினுடைய பல நகரங்கள் கூட வந்து கனெக்ட் பண்ணுதுன்னு பார்க்குறோம். டோட்டல் ரயில்வே ட்ராக் லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு இங்கே இருக்குது. அடுத்தது ரயில்வே ஸ்டேஷன்ஸுடைய லென்த் என்ன அப்படிங்கிறதும் இங்கே பார்த்துட்டோம். மெயின் ரயில் ஜங்ஷன்ஸ் இந்த ஸ்டேட் இன்க்ளூட்
சென்னை, கோயம்புத்தூர் மிக முக்கியமான ஜங்ஷன்ஸ் என்னங்கிறது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்தா சென்னை ஹேஸ் எ வெல் எஸ்டாப்ளிஷ்டு சபர்பன் ரயில்வே. அடுத்தது இந்த எம்ஆர்டிஎஸ்ன்னு இப்போ போட்டது அண்ட் இஸ் கரண்ட்லி டெவலப்பிங் எ மெட்ரோ சிஸ்டம் வித் இட்ஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் கிரவுண்ட் ஸ்ட்ரெச் ஆப்ரேஷனல் சின்ஸ். இப்போ இந்த ஏர்போர்ட் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த எம்ஆர்டிஎஸ் இதை பற்றியெல்லாம் வந்து இங்கே பேசியிருக்கோம். ரயில்வேன்னு சொல்லும்போது கண்டிப்பாக என்ன இருக்குன்னா வெல் டெவலப்டாக இருக்குது. இந்த சபர்பன் ரயில்வே எம்ஆர்டிஎஸ் ரெண்டுமே வந்து சென்னையில் இப்போது புதுசாக, இது ஏற்கனவே இருந்தது எம்ஆர்டிஎஸ், இப்போது வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஏர் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு பார்த்தா இங்கே என்ன ஆகுதுன்னா தமிழ்நாடு ஹேஸ் 4 மேஜர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். Chennai International Airport is currently the third largest airport in India after Mumbai and Delhi. மும்பை டெல்லிக்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய லார்ஜஸ்ட் ஏர்போர்ட் எதுன்னு பார்த்தா கண்டிப்பாக 4 வந்து மிக முக்கியமான இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸு இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடியது. அந்த கல்கத்தாவில் இருக்கக்கூடிய டம்டம் ஏர்போர்ட்டும் வந்து அங்கே மிக முக்கியம். ஆனால் என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல அது 4வது இடத்துல தான் இருக்குது. மும்பை டெல்லிக்கு அடுத்தபடியாக பெரிய லார்ஜஸ்ட் ஏர்போர்ட் வந்து சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். அதர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் இன் தமிழ்நாடு இன்க்ளூட் கோயம்புத்தூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், மதுரை இன்டர்நேஷ்னல், திருச்சிராப்பள்ளி இன்டர்நேஷ்னல். இன்டர்நேஷ்னல்னாவே அது வெளி நாடுகளுக்கு என்ன பண்ணுது, அங்கேருந்து ஃப்ளைட் போகுது அப்படின்னு அர்த்தம். It also has domestic airports at Thoothukudi, Salem, Madurai, which connect several parts of the country. Increased industrial activity has given rise to an increase in passenger traffic as well as freight movement. இது goods movement. இங்கே இருக்கிறது எல்லாமே மற்ற பார்ட்ஸ் ஆஃப் கண்ட்ரி கூட வெல் கனெக்டடாக இருக்குது. Increased industrial activity has given rise to increase in passenger traffic. நிறைய இண்டஸ்ட்ரீஸ் அது இது இருக்கிறதால நிறைய வேலை நிமித்தமாக வர்றது போகிறதுன்னு எல்லாமே நடக்குது. பத்தாததுக்கு இது கூடவே என்னவும் பண்ணுதுன்னா பேசஞ்சர் டிராஃபிக் இல்லாமல் அந்த கூட்ஸ் உடைய மூமெண்ட்டும் கண்டிப்பாக ஹேஸ் பீன் க்ரோயிங் அட் ஓவர் 18% per year. போன வருஷம் ஒரு 100 டன் தான் வந்து மூமெண்ட் நடந்தது ஏர் டிரான்ஸ்போர்ட் மூலமானா, இந்த வருஷம் 118 டன் வந்து மூமெண்ட் நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 18% என்பதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய வேல்யூ இது. போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு ஹேஸ் 3 மேஜர் போர்ட். இதுவும் மிக முக்கியமான காரணம். தமிழ்நாடு வந்து எப்படி இவ்வளோ டெவலப் ஆச்சு அப்படின்னா, கீழே சவுத்தில் அந்த தூத்துக்குடியின், அதுக்கு அடுத்தது சென்னை, சென்னைக்கு மேலே இந்த எண்ணூர் ஏர்போர்ட்டு, இந்த 3மே தான் என்ன பண்ணியிருக்குன்னா தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு வந்து மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. நான் இதுவும் சொன்னேன், கோஸ்டல் இந்தியா வந்து என்ன இருக்கும், எந்த மாநிலத்திலெல்லாம் கோஸ்ட் இருக்கோ அது கண்டிப்பாக வந்து டெவலப்டாக இருக்குது. ஏன்னா அவங்கக்கிட்ட போர்ட் இருக்கோ, அவர்கள் வந்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இம்போர்ட் பண்ணுறது எல்லாமே சாத்தியம். ட்ரேடு வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த ட்ரேடுக்கு வந்து மிக முக்கியம் வந்து இந்த 3 போர்ட்டு தான். அடுத்தது as well as 1 intermediate port in Nagapattinam and 23 minor ports. The ports are currently capable of handling over 73 million metric tons of cargo annually, 24% share of India. டோட்டலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த குஜராத்தில் இருந்து ஆரம்பித்து இந்த பக்கம் வந்து கல்கத்தாவுடைய அந்த டைமண்ட் ஹார்பர் வரைக்கும் போகும்போது போர்ட்ஸ் என்னென்ன போர்ட் இருக்குது, அந்த மேஜர் போர்ட்ஸ் என்னென்னலாம் தெளிவாக பார்த்தா தமிழ்நாடு என்ன பண்ணின்னு இருக்குது, 3 போர்ட் வச்சுன்னு இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் வந்து இவங்க தான். யார், தமிழ்நாடு கிட்ட மட்டும்தான் என்ன இருக்குது, 3 போர்ட் இருக்குது. குஜராத்துன்னு எடுத்தால் குஜராத்தில் வந்து கண்டிப்பாக காண்ட்லா போர்ட் மட்டும்தான் அவங்கக்கிட்ட இருக்குது. இந்த பக்கம் ஆந்திரானா விசாகப்பட்டினம் மட்டும்தான். பட் நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா 3 போர்ட் இருக்குது. மிக ட்ரேடு வந்து நல்லாவே நடந்துன்னு இருக்குது இதன் காரணமாக. இதனால தான் இன்னொன்றும் பார்த்திங்கன்னா இந்த 3 போர்ட்டும் சேர்ந்து என்ன பண்ணிடுதுன்னா 24% ஆஃப் ஷேர் ஆஃப் இந்தியா வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய போர்ட்ஸாக இருக்குது. 3 போர்ட்டாக இருக்குது. அதன் காரணமாக தான் என்ன பண்ணுது 24% ஷேர். All the minor ports are managed by Tamil Nadu Maritime Board, Chennai Port. This is an artificial harbour and the second principal port in the country for handling containers. இந்த சென்னை ஹார்பர் என்பது பார்த்திங்கன்னா சென்னை வந்து இயற்கையாக உருவான ஒரு துறைமுகம் கிடையாது, அது வந்து ஆர்டிஃபிஷியல் ஹார்பர் அது. அடுத்தது பார்த்திங்கன்னா
this is an artificial harbor and second principal port in the country. The first மேஜர் அதிகபட்சமாக கார்கோ ஹேண்டில் பண்ணக்கூடியது வந்து மும்பை போர்ட்டு. மும்பை போர்ட் அங்கேயும் என்ன பண்ணியிருப்பாங்க, அதிகமாக இருக்குது அந்த கெப்பாசிட்டி ஹேண்டில் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து ஜவஹர்லால் நேரு போர்ட் வந்து இன்னொன்று அமைச்சிருப்பாங்க இந்த இடத்துல. மும்பைக்கு அடுத்தபடியாக மேக்ஸிமம் கார்கோ ஹேண்டில் பண்ணுறது அது எதுன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரி ஃபார் ஹேண்ட்லிங் கண்டெய்னர்ஸ் எதுனா கண்டிப்பாக தமிழ்நாடுவாக இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை. அந்த சென்னை வந்து இயற்கையாக உருவான ஹார்பர் கிடையாது. நம்ம வந்து கீழே வந்து மண்ணை வெட்டி ஒரு ஹார்பர் வந்து அங்கே உருவாக்கியிருப்போம். It is currently being upgraded to have a dedicated terminal for cars capable of handling 4 lakh vehicle. Ennur port was recently converted from an intermediate port to a major port and handles all the coal and ore traffic in ores. அந்த தாதுக்கள் மினரல் ஓர்ஸ் எல்லாமே இங்கே வந்து எண்ணூர் ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா எண்ணூரில் வந்து பவர் பிளான்ட் இருக்குது, தெர்மல் பவர் பிளான்ட்டு. கோல் அங்கே போனா தான் சாத்தியம். அது இன்டர்மீடியட் போர்ட்டாக இருந்துட்டு மேஜர் போர்ட்டாக மாற்றினதாக பார்க்குறோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2010லலாம் எக்மோர் கண்டிப்பாக மேஜர் போர்ட்டாக தான் இருந்தது. அடுத்தது வந்து டூரிசம் என்பதும் மிக முக்கியமான ஒரு துறை. சர்வீசஸ்னு பார்க்கும்போது நிறைய பேர் இந்தியாவுக்கு வந்து டூருக்கு வராங்கன்னா அவர்கள் செலவு பண்ணுவாங்க. இந்தியாவுக்கு வந்து அது லாபம் வருமானம் வந்து ஏற்கனவே பார்த்தோம். தமிழ்நாடு ஹேஸ் சின்ஸ் ஏஷியன் பாஸ்ட் பீன் ஏ ஹப் ஃபார் டூரிசம். ஃபாஹியான் FAHIAN ஹுவாங்சாங் இவர்களெல்லாம் வந்தது வந்து எதற்கு வந்தாங்கன்னா உள்ள வந்து டூர் தான், பில்கிரிம் டூர். அவர்களுடைய அந்த புத்த மத இடங்களை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர்கள் வந்தாங்க. அது கண்டிப்பாக ஒரு டூரிஸ்ட் தான் அவங்க சொல்லப்போனால். தொன்று ஏஷியன்ட் இந்தியா படிக்கும்போதே வந்து தமிழ்நாடு மிக முக்கியமான ஒரு கல்ச்சுரல் ஹப்பாக இருந்தது. எல்லாமே பார்க்க முடியுது. இவங்க புத்திசமால் காஞ்சிபுரம் எப்படி வந்து டெவலப் ஆச்சுன்னா, இது சைனா கூட இருந்த லிங்கால் அவர்களுக்கு கிடைத்த அந்த சில்க்கு காஞ்சிபுரம் பட்டு என்பதெல்லாம் கூட நம்ம ஏற்கனவே சில கிளாஸஸில் பேசியிருக்கோம். தமிழ்நாடு ஹேஸ் சின்ஸ் ancient past been a hub for tourism. In recent years, the state has emerged as one of the leading tourist destination for both domestic and foreign tourists. Recent year, state has emerged as one of the leading tourist destination for both domestic. இந்தியாவில் இருந்து வரக்கூடிய ஆட்களும் அடுத்தது வெளிநாட்டில் இருந்தும் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் வராங்க. டூரிசம் இன் தமிழ்நாடு இஸ் ப்ரமோட்டட் பை, இது வந்து தமிழ்நாடு டூரிசம் போர்டுடைய பேர், தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் TTDC, a government of Tamil Nadu undertaking. The state currently ranks the highest among Indian states with about 25 crore arrivals in 2013. The annual growth rate of this industry stood at 16%. 16% தான் இதுவும் வந்து ஒரு நல்ல வளர்ச்சி தான் இந்த இடத்துல. Approximately 28 lakh foreign and 11 crore domestic tourists visit the state. எத்தனை பேர் வராங்க என்ன எதுன்னு பார்க்குறோம். டூரிசம் நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. இந்தியாவில் இருந்து ஒருத்தர் இங்கே வந்து மகாபலிபுரம்க்கு வந்தாலும் ரைட்டு, வண்டலூர் ஜூக்கு வந்தாலும் ரைட்டு, தமிழ்நாட்டுக்கு வந்து லாபம்தான். வெளிநாட்டிலிருந்து இங்கே வந்தாலும் கண்டிப்பாக வந்து லாபம்தான். Tourist arrivals in India 2016. Domestic tourist visits to state. Domestic இந்தியாவுக்குள்ளே இருந்து வர்றது அப்படின்னு பார்த்தா அதிகபட்ச பேர் எதுக்கு வராங்கன்னா, வேறு மாநிலங்களிலிருந்து இன்னொரு மாநிலத்தை போய் பார்க்கணுன்னா தமிழ்நாட்டுக்கு தான் அதிகமாக வராங்க. ஏன்னா இது ஒரு கல்ச்சுரல் ஹப்பாக இருக்குது. நிறைய கோயில்கள்லாம் இருக்கிற காரணத்தினால அதற்காகவும் இங்கே வந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க. 343.81. ஏதோ ஒரு படத்தில் வடிவேல் இருப்பார், இந்த வெளிநாட்டிலேருந்து ஏதோ வருவாங்க, பேட்டா எங்கம்மா கிடைக்குதுன்னு ஏதோ சொல்லுவார். எல்லாமே அதுவும் பார்த்திங்கன்னா அந்த வெளிநாட்டில் இருந்து ஒரு கோயிலுக்கு வராங்கன்னா அதுவும் கிட்டத்தட்ட ஒரு டூரிசம் தான். அவங்க இங்கே வராங்கன்னா இங்கே வந்துட்டு என்ன பண்ணணும், இங்கே ஏதாவது ஹோட்டலில் வந்து தங்கணும், ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு சாப்பாடு சாப்பிடணும். அந்த சாப்பாட்டின் மூலமாக அந்த கோயிலில் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, ஏதோ பூ வாங்குறாங்கன்னா வெளியே வந்து அந்த பூ விற்கக்கூடிய ஆட்களுக்கு
அங்கே என்ன பண்ணுவாங்க, கோயில்களுக்கு வெளியே வந்து நிறைய கைவினை பொருட்கள் எல்லாம் விற்பாங்க. அதன் மூலமாக காசு கம்ப்ளீட்டாக என்ன ஆகுதுன்னா, அதிகபட்ச மக்கள் வந்து இந்தியாவுக்குள்ளே இருந்து இன்னொரு மாநிலத்துக்கு மூவ் பண்ணக்கூடியதுன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு தான் வராங்க. முதன்மையான இடத்துல இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக யூபி, ஏபி, மாப்பி இவர்களெல்லாம் வராங்க அப்படின்னு பார்க்குறோம். ராஜஸ்தான் 10ஆம் இடத்துல இருக்குது. அடுத்தது இங்கே பார்க்கும்போது ஃபாரின் டூரிஸ்ட் அப்படின்னு பார்த்தா, ஃபாரின் டூரிஸ்ட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா அதிகபட்சமாக எங்கே வராங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தான் வராங்க. இதுக்கு வந்து பல காரணம் இருக்குது. நம்ம பொதுவாக இங்கே வந்து இது மட்டும் சொல்லிடுறோம் ஃபாரின் டூரிஸ்ட்டுன்னு. சிலர் அந்த கல்ச்சருக்கு வருவாங்க, சிலர் என்ன பண்ணுறது அந்த மெடிசனுக்காக இந்தியாவில் அதிகமாக மெடிக்கல் டூர் வர்றது எங்கே வர்றாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தான் கண்டிப்பாக வராங்க. ஏன்னா நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ், நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற காரணத்தினால் தமிழ்நாடு தான் அதை வந்து அதிகமாக மறுபடியும் அட்ராக்ட் பண்ணுது. ஃபாரின் டூரின் விசிட்ஸ் ரெண்டும் டொமஸ்டிக் டூரிஸ்டாக இருக்கட்டும் அல்லது வந்து ஃபாரின் டூரிஸ்டாக இருக்கட்டும், தமிழ்நாடு தான் வந்து முதன்மையான இடத்துல இருக்குது. இங்கே வந்து இந்த சர்வீசஸ் மூலமாக என்னென்ன இருக்குது, என்ன இதுன்னு வந்து மொத்தமாக சர்வீஸை வந்து பார்த்தோம். ஃபஸ்ட்டு அந்த பேங்கிங்னு பார்த்துட்டோம். பேங்கிங்கு தொடர்ச்சியாக எஜுகேஷனுக்கு அடுத்தபடியாக லோன்ஸ் எப்படி கொடுக்குறாங்க, ஹெல்த் எப்படி இருக்குது, கம்யூனிகேஷன் என்ன, டிரான்ஸ்போர்ட் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக டூரிசமை வச்சுருக்கோம். டூரிசம்க்குன்னே தனியாக டிபார்ட்மெண்ட் இருக்குது அவங்கக்கிட்ட, தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட. இப்போது ரீசெண்டாக கூட டூரிசம்காக வேலைக்கு ஆட்களும் எடுத்தாங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிச்சு. எம்பிஏ இன் டூரிசம் மேனேஜ்மெண்ட் முடித்த ஆட்கள் வேணும், அவர்கள் மட்டும் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாம் வந்து பல பசங்க எழுதுனாங்க. டூரிசம் சர்வீஸ் முடியறதோட அடுத்தது வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருக்குது, பாவர்ட்டி எப்படி இருக்குன்னு இருக்குது. குட்டியாக அதையும் தனியாக பார்த்து விட்டுடலாம்.